Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது நவராத்திரி 5ஆம் நாள். அதாவது தீய செயல்களை கைவிடச் செய்வாள் ஸ்ரீ பவானி. இன்னைக்கு நம்ம நிவேதனமா செய்ய போகிறது என்னன்னா பால் கொழுக்கட்டை கடலை பருப்பு சுண்டல். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு கடாயில தண்ணி ஊத்திக்கலாம். அதாவது 1 கப் தண்ணி ஊத்திக்கலாம். இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அரிசி மாவை நல்லா mix பண்ணனும். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி நல்லா mix பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணி பத்தலனா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இதுவே பாத்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு மாவு மாதிரி நிறைய வரும். இப்போ நம்ம தண்ணி கொஞ்சமா தெளிச்சு விட்டாலே போதும். நல்லா mix பண்ணிக்கலாம். ஆறிடுச்சு. மாவு பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டிக்கலாம். எவ்வளவு சின்னது உருட்டுறோமோ உருட்டிக்கலாம். கையில இந்த மாதிரி ஏதாவது ஒரு பவுல்ல வச்சுக்கோங்க. ஈஸியா இருக்கும். அதாவது ஒட்டாம வரதுக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சிட்டோம். இப்போ என்னன்னா நம்ம தண்ணியும் பாலும் mix பண்ணிட்டு இந்த உருண்டைகளை வேக வச்சுக்கலாம். இன்னொன்று என்னன்னா இதில் ஒரு 4 உருண்டைகளை மட்டும் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் திக்காகிறதுக்காக அந்த கன்சிஸ்டன்சி அதாவது என்ன பால் கொழுக்கட்டை கொஞ்சம் திக்காகிறதுக்காக நம்ம இதை ஒரு பவுலில் வச்சுட்டு நம்ம கரைச்சிக்கலாம். லாஸ்ட்டில் கரைச்சிக்கலாம். இதை நம்ம பால் கூட வேக வச்சுக்கலாம். இதுக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய். இந்த தேங்காயை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது டேஸ்ட்காக தான். சாப்பிட்றப்ப கொஞ்சம் நரநரன்னு இருக்கும். அப்போ என்னென்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி. நம்ம இதுக்கு இடையில என்ன பண்ணணும்னா நம்ம தேங்காய் பால் அரைச்சிக்கணும். இது நல்லா கொதிக்க வரட்டும். கொதிக்க வந்தோடனே இந்த பாலை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 7லிருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணும். நம்ம தேங்காய் தண்ணி ஒரு 1/2 டம்ளர் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம திக்கா தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். இடையில நல்லா அப்படி கிளறி விட்டுக்கோங்க. அதாவது என்னன்னா நல்லா வேகணும். பார்த்திங்கன்னா இந்த உருண்டைகள் எல்லாமே என்னென்னா கொஞ்சம் உப்பி பெருசாக இருக்கும். நல்லா வெந்துட்டுருக்குன்னு அர்த்தம். இது பால் கூட வேகிறப்ப என்னென்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் கொழுக்கட்டை. இதை ஸ்டீம் பண்ணக்கூடாது. ஸ்டீம் பண்ணாமல் இப்படியே நம்ம வேக வைக்கணும். இப்போ நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் அளவுக்கு நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்து இந்த உருண்டைகளை அப்படியே கரைச்சி விட்டுக்கலாம். 4 உருண்டைகளை நம்ம இந்த மாதிரி கரைச்சிக்கலாம். அதாவது என்ன பால் நல்லா கெட்டியாயிடும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். கரைச்சிட்டு இப்போ இதில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம வெல்லத்தை வடித்து வச்சுருக்குறோம். வெல்லம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். ஸ்வீட் நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பால் கொழுக்கட்டை ரெடி ஆயாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா அந்த 4 உருண்டைகளை மிக்ஸ் பண்ணி ஊற்றுனதுனால நல்லா திக்காக இருக்குது. இப்போ ரெடி. சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி. நம்ம இதையே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பால் கொழுக்கட்டை ரெடி. தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு நான் 200 கிராம் எடுத்து 2 ஹவர்ஸ் சோக் பண்ணி வச்சுருக்கேன். துருவின தேங்காய் ஒரு 1/4 கப் இருந்தால் போதும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை பொடி, தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய். இதை ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மூழ்கிற அளவுக்கு இருந்தாலே போதும். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றிருக்கிறோம். இது ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். நிறையா விசில் விட்டோன்னா குழஞ்சிடும். சன்னா ஒரு விசில் விட்டு எடுத்துட்டோம். நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். அதாவது இல்லைனா ரொம்ப குழஞ்சிடும். ஒரே ஒரு விசில் விட்டாலே போதும். இதை நம்ம வடிச்சுக்கலாம்.
நம்ம தண்ணியை வடிச்சிட்டோம். இது கொஞ்ச நேரம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தாளிச்சுக்கலாம். தண்ணி வந்து நிறையா இருக்கக்கூடாது, இருந்ததுன்னா கொஞ்சம் குழஞ்சிடும். அதனால் தண்ணி வந்து ஃபுல்லாக வடிச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சுக்கலாம். நம்ம கடாய் வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயிட்டோம். நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறதா இருந்ததுன்னா வெங்காயம் பூண்டு ரெண்டையுமே நம்ம தவிர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டோம். கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இப்போது பச்சை மிளகாய், வரமிளகாய், கருவேப்பிலை. இந்த கடலைப்பருப்புக்கு நம்ம இது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணணும். வேர்க்கடலை பொடி, தேங்காய் துருவல். இந்த கடலைப்பருப்பு சுண்டலுக்கு இந்த வேர்க்கடலை பொடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம எள்ளு போட்டு அரைச்சாலும் நல்லா டேஸ்ட்டு வரும். ஆல்ரெடி உப்பு போட்டுக்கிறதுனால நம்ம உப்பு ஆட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நம்ம ஆல்ரெடி வடித்து வச்சுருக்கிற சன்னாவை ஆட் பண்ணிக்கலாம், அதாவது கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து நெய்வேத்தியம் பண்ணுறப்போ உப்பு போட்டு வேக வைக்கலைன்னா நம்ம வந்து கடலைப்பருப்பு கூட கொஞ்சமாக வெல்லம், தேங்காய், ஏலக்காய் அந்த 3ம் ஆட் பண்ணி கூட வைக்கலாம். பிரசாதமாக வரவங்களுக்கு நம்ம தரலாம். சன்னா ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். அதாவது இருக்கிற அந்த கொஞ்சம் தண்ணி இருந்தாலுமே ட்ரை ஆகிடணும், ரொம்ப கலர வேண்டாம். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஒரு ட்ராப் கூட இருக்காது. அதே மாதிரி நம்ம இது மத்தியானம் செஞ்சால் கூட நைட்டு வரைக்கும் கெட்டு போகாது. தேங்காயும் நம்ம வறுத்துறதுனால தண்ணி இருந்துச்சுன்னா எப்போவுமே வந்து சீக்கிரமாக கெட்டுரும். அதனால் மேக்ஸிமம் நல்லா ட்ரையாக வறுத்துட்டிங்கன்னா எந்த பொருளுமே கெட்டு போகாது. இப்போது ரெடி ஆகிடுச்சு. சன்னா சுண்டல் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான கடலைப்பருப்பு சுண்டல் ரெடி. கடலைப்பருப்பு சுண்டல் பால் கொழுக்கட்டை எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.